ஸோ நேத்து வந்து நம்ம டேக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேக் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். தென் லிங்க்னா என்ன? அதை எப்படி யூஸ் பண்றது? அதெல்லாமே பார்த்துருந்தோம் அப்படிதானே? ஸோ இன்னைக்கு ஆமா. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். தெரியுதான்னு சொல்லுங்க. ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? தெரியுது மேம். தெரியுது. ஆ. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லிஸ்ட் டேக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அண்ட் தென் ஐஃப்ரேம்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஐஃப்ரேம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்டுக்குள்ள இன்னொரு வெப்சைட்டை நம்ம இன்சர்ட் பண்றது தான் ஐஃப்ரேம். நீங்க சி படிச்சிருக்கீங்களா ப்ரோக்ராமிங்? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் மேம். அது சி. ஓகே. அதுல வந்து நம்ம நெஸ்டட் ஃபார் லூப்லாம் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? ஃபாருக்குள்ள ஃபார் வைப்போம்ல. ம். இப்போ ஆமா. ஒரு ஒரு இதுக்குள்ள இன்னொன்னு வந்து அது நெஸ்டட் ஃபார் லூப் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வெப் பேஜுக்குள்ள நம்ம இன்னொரு வெப்சைட்டை வைக்கிறது தான் இந்த ஐஃப்ரேம் அப்படின்றது. அண்ட் தென் கிளாஸ் அண்ட் ஐடி பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். HTML-ல வந்து இந்த கிளாஸ் அண்ட் ஐடி அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இதை வச்சுதான் நம்ம வந்து CSS-ல ஃபுல்லாவே ஸ்டைல் எழுதுறது எல்லாமே இந்த கிளாஸ் அண்ட் ஐடி வச்சுதான் எழுதுவோம். அண்ட் ஆல்சோ இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்லயும் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ம். இப்போ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் டேக். ஸோ லிஸ்ட் டேக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேராகிராஃபா இல்லாம பாயிண்ட் பாயிண்டா வச்சு எழுதுறது. நம்ம நோட்ல எல்லாம் எழுதுவோம்ல. ஒரு சைடு ஹெட்டிங் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார் ஸ்டாரா போட்டு எழுதுவோம்ல, ஒண்ணு கீழே ஒண்ணா. இப்படி எழுதுறதுதான் நமக்கு லிஸ்ட். இப்ப இங்க எழுதியிருக்காங்களா, இந்த புல்லட் வச்சு எழுதியிருக்காங்கல்ல, ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதுறதுதான் பாயிண்ட் பாயிண்டா எழுதுறதுதான் லிஸ்ட். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இதுல வந்து 3 டைப் ஆஃப் லிஸ்ட் இருக்கு. ஒன்னு ஆர்டர்ட் லிஸ்ட் ஆர் அதை நம்ம வந்து நம்பர்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதை டிக்ளேர் பண்றது நம்ம OL அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்றோம். ஆர்டர்ட் லிஸ்ட் தானே, ஸோ அதனால O அண்ட் L டிக்ளேர் பண்றாங்க. அண்ட் தென் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அண்ட் தென் டெஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். இந்த மாதிரி நமக்கு வந்து 3 டைப் ஆஃப் லிஸ்ட் வந்து இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இப்ப நான் ஒரு ஃபாருக்குள்ள இன்னொரு ஃபார் கொடுத்தா நம்ம வந்து நெஸ்டட் ஃபார் லூப்னு சொன்னோம்ல. அதே மாதிரி ஒரு லிஸ்டுக்குள்ள நம்ம இன்னொரு லிஸ்ட் ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படின்னா அது வந்து நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? ஒண்ணுக்குள்ள இன்னொன்னு இருக்கிறது தான் லிஸ்ட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேம் கொஞ்சம் அந்த பேஜ கொஞ்சம் இது பண்றீங்களா? ஓகே. நோட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன். ஆ சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர்ட் லிஸ்ட். ஆர்டர்ட் லிஸ்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம நேம்ல இருந்தே நமக்கு தெரியுது ஆர்டர்ட்னு இருக்கு அப்படிதானே. ஸோ நம்ம இதை வந்து நம்பர்ட் லிஸ்ட்னு சொன்னோம். ஸோ இந்த மாதிரி நம்ம நம்பரா வச்சு எழுதுறது 1 2 3 4 இந்த மாதிரி எழுதுறது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த ரோமன் லெட்டர் போடுவோம்ல, அந்த மாதிரி கேபிட்டல் I அப்புறம் டபுள் இது போடுவோம்ல, ரோமன் லெட்டர் போடுறது. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்மால் ஐ வச்சு போடுவோம் தெரியுமா, 2 ஐ போட்டு போடுறது, அந்த மாதிரி போடுறது. கேபிட்டல் ABCD ஸ்மால் ABCD வச்சு இந்த இடத்துல எழுதுறது எல்லாமே நமக்கு வந்து ஆர்டர்ட் லிஸ்ட்ல தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்ப அதை வந்து எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்டாக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல ஹெட் டைட்டில் கொடுத்தாச்சு. பாடி டேகுக்குள்ள தான் நான் எப்பவுமே என்ன கண்டென்ட் நான் எழுதாலுமே பாடிக்குள்ள தான் நான் எழுதுவேன். ஸோ பாடிக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் OL அப்படின்னு போட்டு டேக் எழுதுறோம். ஸோ இந்த OL எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஆர்டர்ட் லிஸ்ட்டை நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதுக்குள்ள எனக்கு என்ன வரணும், லிஸ்ட் வரணும். அப்ப நான் என்ன பண்றேன், LI அப்படின்னு கொடுத்து, LI அப்படின்னா லிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ LI கொடுத்து நான் என்ன பண்ணிருக்கேன், ஹேவ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஸோ இதுக்குள்ள எழுதுற கண்டென்ட் தான் எனக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். நான் இந்த OL-க்குள்ள இந்த லிஸ்ட்டை கொடுத்திருக்கிறதால தான் இது டிஃபால்ட்டா 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கு. ஓகேவா? இப்ப இதுவே எனக்கு இங்க வந்து A, B அந்த மாதிரி வரணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, இந்த இடத்துல OL சிட்டி A டைப் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு டபுள் கோட்குள்ள A அந்த மாதிரி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம இதை வந்து கோட் ப்ராக்டிஸ் பண்ணுவோம்ல, அப்ப நான் இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சு பார்க்குறேன். இது ஒரு லிஸ்ட், அப்ப இது தனியா வந்துரும். ஸோ இந்த லிஸ்ட் டேக நீங்க க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனா நான் இன்னொரு லிஸ்ட் நியூவா ஓபன் பண்ணிருக்கேன். இதுல A கொடுத்து அந்த லிஸ்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிருக்கேன்.
நல்லா கவனிக்கணும். நான் ஆர்டர்ட் லிஸ்ட் ஓஎல்ல நான் இன்னும் க்ளோஸ் பண்ணவே இல்ல. உள்ள வர எல்லை மட்டும் தான் நான் க்ளோஸ் பண்ணிட்டே வரேன். சரிதா? ஸோ இந்த மாதிரி நான் 4 விஷயம் குடுத்துருக்கேன். இந்த 4மே அப்படியே 1, 2, 3, 4 அப்படின்னு டிஃபால்ட்டா எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் நான் இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் முடிச்ச அப்புறமா இந்த ஸ்லாஷ் ஓஎல் அப்படின்றது நான் இந்த ஓஎல் டேக்கை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்படி பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். புரியுதா? புரியுது புரியுது. எப்பவுமே நம்ம லிஸ்ட் எழுதுறோம்னாலே எல்ஐ வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணோம். அது என்ன டைப் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்காக இது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆர்டர்டா அன்ஆர்டர்டா அப்படின்னு ஓகேவா? அன்ஆர்டர்டுமே இதே மாதிரி தான். அன்ஆர்டர்டு வந்து நம்ம புல்லட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்க அவுட்புட் பாத்தீங்கன்னா இங்க எனக்கு எப்படி இருக்கு, புல்லட் வச்ச மாதிரி இருக்கு அப்படிதானே? ஸோ புல்லட் வருது அண்ட் தென் சர்க்கிள்னு ஒரு டைப் உண்டு. சர்க்கிள்ல என்ன ஆகும்னா இப்ப இது உள்ள ஷேட் ஆகியிருக்கா, ஷேட் ஆகாம வெறும் ரவுண்ட் வந்ததுன்னா அது சர்க்கிள். அண்ட் தென் ஸ்கொயர்னு ஒரு ஆப்ஷன் இது, அதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்கொயரா வந்து அது டிஸ்பிளே ஆகும். இப்ப நம்ம சின்டாக்ஸ் பார்க்கலாம். அது எப்படி புரியல? சொல்றேன் அது ஸ்கொயரா வரணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல யூஎல் பக்கத்துலயே டைப் ஈக்குவல் டு அது டபுள் கோட்ஸ்குள்ள ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். கொடுத்தோம் அப்படின்னா தென் இப்ப நமக்கு இந்த புல்லட்டா வந்திருக்க ஸ்கொயரா நமக்கு வரும். ஹலோ, நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகேவா? நம்ம விஷுவல் பார்ப்போம்ல, அப்ப நான் வந்து எல்லாமே உங்களுக்கு பர்டிகுலர் நான் செஞ்சு காட்டுறேன். அங்க நம்ம ஓஎல் கொடுத்தோமா, இங்க வந்து நம்ம ஓஎல்க்கு பதிலா யூஎல்னு கொடுக்குறோம். ஏன்னா இது அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஸோ இப்படி கொடுத்தாதான் நமக்கு இந்த மாதிரி வரும். ஓகேவா? அதே மாதிரிதான் லிஸ்ட் ஐட்டம்ஸ் ஒவ்வொன்றா மென்ஷன் பண்ணிருக்கேன். லாஸ்டா நான் இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? அண்ட் தென் டெஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஸோ டெஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் பொறுத்தவரைக்கும் என்ன வரும்னா ஒரு சைடு ஹெட்டும் அதுக்கப்புறம் உள்ள வந்து கொஞ்சம் தள்ளி கண்டென்ட் எழுதுற மாதிரி அந்த மாதிரி வரும். ஸோ இதுல வந்து நம்ம 3 இதா டிஃபைன் பண்ணுவோம். மோஸ்ட்லி நம்ம வந்து ஆர்டர் அண்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. இது வந்து இன்னொரு டைப் டெஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். டிஎல் அப்படின்னா என்னன்னா லிஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுறது சொல்றதுதான் இந்த டிஎல் அப்படிங்கிறது. டிடி அப்படின்னா அந்த டேர்மை டிஃபைன் பண்றது. டிடி அப்படின்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய டெஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. நம்ம இப்போ வந்து இதுக்கான சாம்பிள் கோடு பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்ப இந்த பாருங்க, நார்மலா ஹெட் ஓபன் பண்ணிருக்கேன், பாடி வச்சிருக்கேன், டிஎல். டிஎல் தான் என்ன பண்ணுது, இது வந்து டெஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்றது ஸ்டார்ட் பண்றதே இந்த டிஎல். இந்த டிஎல் ஃபுல்ல நான் என்ன பண்றேன், டிபின்னா நான் என்ன சொன்னேன், டிஃபைன் டேர்ம்னு சொன்னேன் அதுதானே? ஸோ இந்த டேர்ம் வந்து எனக்கு என்ன ஆகும்னா சைட் ஹெட்டிங் மாதிரி வரும். இதுக்குள்ள நான் கொடுக்குற விஷயம். இப்போ நான் இதுல வந்து இன்ஃபோஸ்மைட்னு கொடுத்துருக்கேன் டிடிக்குள்ள. அண்ட் தென் நான் இந்த டிடி டேக க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்ப என்ன ஆகுது, இன்ஃபோஸ்மைட் எனக்கு இந்த சைட்ல வந்திருக்கா. அண்ட் தென் டெஸ்கிரிப்ஷன். டிடி அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனை டிஃபைன் பண்ணதுன்னு அர்த்தம். அதுக்குள்ள நான் என்ன பண்றேன், ஹேவ் அ ஹாப்பி லேர்னிங் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இப்ப இந்த கண்டென்ட் டெஸ்கிரிப்ஷனுக்குள்ள நான் கொடுக்குற கண்டென்ட் என்ன ஆகும்னா எனக்கு கொஞ்சம் உள்ள தள்ளி டிஸ்பிளே ஆகும். ஸோ இதே மாதிரி தான் அகைன் டிடி டிடி இதே மாதிரி ஃபுல்லா கொடுத்துட்டு லாஸ்டா அகைன் இந்த டிஎல வந்து இங்க க்ளோஸ் பண்ணிருக்காங்க. புரியுதா? டெஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஹலோ, இருக்கீங்களா? கேக்குதா? என் வாய்ஸ் கேக்குதா? இப்ப கேக்குது. சாரி, நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். எது வரை லிசன் பண்ணீங்க? அந்த இது ஸ்டார்ட் பண்ணீங்க. டிஎல் டிடி அது ஸ்டார்ட் டிஸ்கிரிப்ஷன் பண்றது லிஸ்ட். இருக்குதா? ஆமா ஆமா ஆமா. ஓகே. சாரிங்க, சாரி. அந்த எக்ஸாம்பிள் சொன்னீங்க. ஓகே. இது சொல்லிட்டேன்ல. இது சொல்லிட்டீங்க இது சொல்லிட்டீங்க. சரி.
இப்ப இதுக்கு வந்து ஒரு சாம்பிள் கோட் குடுத்துருக்காங்க. நார்மலா ஹெட், பாடி குடுத்தாச்சு. அண்ட் டிஎல். டிஎல் அப்படின்றது தான் நமக்கு என்ன பண்ணுது, இந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது மென்ஷன் பண்றதே இந்த டிஎல். இதுக்குள்ள நான் என்ன குடுத்துருக்கேன், டிடி குடுத்துருக்கேன். டிடின்னா டேர்ம டிஃபைன் பண்றது. இது வந்து நமக்கு இந்த மாதிரி சைட் ஹெட்டிங் மாதிரி வரும். அதுக்காக தான் நம்ம இப்படி கொடுப்போம். இப்ப இதுக்குள்ள நான் இந்த டிடிக்குள்ள நான் என்ன குடுத்துருக்கேன், இன்ஃபோஸ் மைட்டிங் குடுத்துட்டு அந்த டிடிய நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இது என்ன ஆகுது, எனக்கு சைட் ஹெட்டிங் மாதிரி எனக்கு வந்துரும். அண்ட் தென் டிடி அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் சொல்றது. இதுக்கு உள்ள என்ன கண்டென்ட் வரணுமோ அதை நான் சொல்றது. இப்ப இதுக்குள்ள டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள ஹேவ் a ஹாப்பி லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்லாஷ் டிடி விட்டுருச்சு. ஸோ அப்ப இது என்ன ஆகும், எனக்கு உள்ள தள்ளி டிஸ்பிளே ஆகும். இதே மாதிரி டிடி டிடி இதே மாதிரி ஃபுல்லா கொடுத்துருக்கேன். அண்ட் ஒன்ஸ் லாஸ்ட் எனக்கு இப்ப இது எப்போ முடியுதோ கடைசி தான் நான் என்ன பண்றேன், இந்த டிஎல்ல முடிச்சு டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிருக்கேன். புரியுதா? புரியுது, புரியுது. ஆ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கணும். ஆ. நெஸ்டட் லிஸ்ட். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு ஒரு விஷயத்த வைக்கிறது தான் நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அப்படித்தானே? ஸோ இப்போ இங்க வந்து பார்க்கலாம் எப்படி கொடுத்துருக்காங்க. நமக்கு நார்மலா ஹெட், பாடி, ஓஎல் டேக நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓஎல்னா நான் ஆல்ரெடி வந்து ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படித்தானே. ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு உள்ள நான் ஒரு லிஸ்ட் ஓப்பன் பண்றேன். அந்த லிஸ்ட்டுக்குள்ள நான் டெல்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ டிஃபால்ட்டா இது என்ன ஆகும், எனக்கு 1 அப்படின்னு போட்டு டெல்லின்னு எனக்கு பிரிண்ட் ஆயிடும். அப்படித்தானே? ஸோ நீங்க நல்லா கவனிங்க, நான் இந்த ஸ்லாஷ் எல்ஐ லிஸ்ட்டை நான் இன்னும் க்ளோஸ் பண்ணல. க்ளோஸ் பண்ணாமலே நான் என்ன பண்றேன், அதுக்குள்ள அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டை நான் ஓப்பன் பண்ணிருக்கேன். ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள எல்ஐ, அதுல நான் நியூ டெல்லின்னு கொடுத்துருக்கேன். அதனாலதான் என்ன ஆகுது, இந்த லிஸ்டோட கண்டினியூவா இது இப்படி உள்ள தள்ளி எனக்கு வந்திருக்கு. ஒருவேளை நான் இங்க ஸ்லாஷ் எல்ஐ போட்டிருந்தேன்னா எனக்கு என்ன இருந்திருக்கும், இது நெக்ஸ்ட் லைன்ல இதுக்கு ஈக்குவலா வந்திருக்கும். நான் இதை க்ளோஸ் பண்ணாம வச்சிருந்து இந்த யூஎல் முடிஞ்ச அப்புறமா இந்த லிஸ்டுக்கான இதை நான் இங்கதான் க்ளோஸ் பண்ணிருக்கேன். அதனாலதான் என்ன ஆகுது, எனக்கு இது உள்ள தள்ளி வந்திருக்கு. புரியுதா எப்படி இது புரியுது. ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு? சோ இதே ஆ, மாதிரிதான் புரியுது. என்ன பண்ணிருக்கேன், நெக்ஸ்ட் தமிழ்நாடுன்னு கொடுத்து அதுக்குள்ள சென்னைன்னு கொடுத்து இந்த லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிருக்கேன். ஃபைனலா தான் நான் என்ன பண்ணேன், இந்த ஆர்டர் லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணணும். அதனாலதான் இந்த லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் ஆர்டர்க்குள்ள அன்ஆர்டர் வச்சிருக்கேன். ஓகேவா? ஆ, ஓகே. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம், லிஸ்ட் பார்த்தோம், 3 டைப் ஆஃப் லிஸ்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நெஸ்டட் லிஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ அடுத்த கண்டென்ட் போலாம். ஸோ ஐஃப்ரேம். ஐஃப்ரேம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த நம்ம டிசைன் பண்ற ஒரு வெப்பேஜ்க்குள்ள இன்னொரு ஒரு வெப்சைட்டை தூக்கி அதுக்கான லிங்க் தூக்கி நம்ம வைக்கிறது தான் ஐஃப்ரேம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஐஃப்ரேம் வந்து டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல தான் நமக்கு வரும். நம்மளோட வெப்பேஜ்ல நம்ம வச்சோம் அப்படின்னா அப்ப ரெக்டாங்கிள் ஷேப்ல வரும். அண்ட் ஆல்சோ அதோட ஹைட் அண்ட் விட்த் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்டும் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இன்லைன் ஐ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? ஸோ இதுக்கான சின்டாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. டேக் வந்து ஐ ஃப்ரேம் சோர்ஸ், எஸ்ஆர்சி அப்படின்னா சோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ ஃப்ரேம் சோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்குள்ள யூஆர்எல். இந்த யூஆர்எல் அப்படின்ற இடத்துல நான் என்ன கொடுப்பேன்னா, எனக்கு எந்த பேஜுக்கான எந்த வெப்சைட்டுக்கான இது என்னோட இதுக்குள்ள என்னோட வெப்பேஜ்க்குள்ள நான் வரணும்னு நினைக்கிறேனோ அதுக்கான லிங்க் தூக்கி நான் இங்க கொடுக்கணும். இப்ப எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஏதோ ஒரு வெப்சைட் இருக்குன்னு வைங்களேன், அந்த அந்த வெப்சைட் வந்து எனக்கு இதுக்குள்ள வரணும் என்னோட வெப்பேஜ்க்குள்ளனா அந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் காப்பி பண்ணி இந்த யூஆர்எல் அப்படின்ற இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிட்டேன்னா என்னோட வெப்பேஜுக்குள்ள அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதுதான் ஐஃப்ரேம். ஓகேவா? புரியுதா ஐஃப்ரேம்? புரிஞ்சுது, புரிஞ்சுது. ஓகே. இப்போ இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலா ஹெட் கொடுத்தாச்சு, பாடி ஓபன் பண்ணியாச்சு. இவங்க ஒரு ஹெட்டிங் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஹெட்டிங் H1 டேக் எனக்கு இங்க டிஸ்பிளே ஆயிடும். ஆனா ஐஃப்ரேம் சோர்ஸ்ல நான் என்ன பண்ணிருக்கேன், இன்ஃபோஸ்மைட் வெப்சைட்டுக்குள்ள ஸோ அதுக்கான லிங்கை நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிருக்கேன். அப்ப என்ன ஆகும், இது என்னோட வெப் பேஜ் நான் டிசைன் பண்ணது. இது ஃபுல்லா குட்டியா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இந்த இடத்துல தெரியுது இல்ல, ஸ்க்ரோல் பண்ணி நம்ம இந்த வெப்சைட் ஃபுல்லாவே நம்ம இதுலயே பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஐஃப்ரேம். ஒரு வெப்சைட்குள்ள இன்னொரு வெப்சைட் வர்ற மாதிரி பண்றது. ஆமா. ஓகே. அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி இதோட ஹைட் அண்ட் வித் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி பாருங்க இது எப்படி இருக்கு, எனக்கு குட்டியா இருக்கு அப்படித்தானே. ஸோ இப்போ இதோட ஆ, ஹைட் அண்ட் வித் நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா
இப்ப நான் டிஃபால்ட்டா இப்ப நான் இதுல கொடுத்த மாதிரி ஹைட் ஈக்குவல் டு டபுள் கோட்குள்ள 500 வித் ஏதோ ஒரு சைஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இது டிஃபால்ட்டா நமக்கு வந்து பிக்சல்ஸ்ல தான் கணக்கு எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இது பக்கத்துல நான் 500 பிக்சல்ஸ்ல கொடுக்கறதும் ஒண்ணுதான், வெறும் 500 கொடுத்தாலும் ஒண்ணுதான். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும். அப்ப நான் ஹைட்ல என்னது இங்க இருந்து இப்படி இருக்கிறது எனக்கு ஹைட், அண்ட் இங்க இருந்து இப்படி பக்கம் உள்ளது எனக்கு பிக். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் ஆயிக்கும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ ஹைட் அண்ட் விட்ட நம்ம பிக்சல்ஸ்ல மட்டும்தான் கொடுக்க முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ பர்சன்டேஜ்லயும் அதை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ பர்சன்டேஜ்ல கொடுப்பாங்க, நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல பர்சன்டேஜ் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ என்ன ஆகும், எனக்கு வித் 100% எனக்கு ரொம்ப பெருசா வந்திருக்கு. இங்க ஹைட் 250 தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால இதுல குட்டியா வந்திருக்கு. ஓகே. புரியுதா? புரியுது. ஐ ஃப்ரேம்ல என்னன்னு பார்த்தாச்சு. தென் வந்து கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ் அண்ட் இதுக்கப்புறம் பார்க்க போறோம் ஐடி. இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இது வந்து நம்ம சிஎஸ்எஸ்லயும் யூஸ் பண்ணி சிஎஸ்எஸ் ஸ்டைல் பண்றது ஃபுல்லாவே இந்த கிளாஸ் யூஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ ஜாவா ஸ்கிரிப்ட்லயும் நம்ம அந்த பிரிண்ட் பண்றதுக்கு அதுக்கு எல்லாமே நம்ம ஐடி தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ற மாதிரி இருக்குவா. ஸோ இந்த கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு HTML எலமெண்ட்டை சொல்றதுதான் இந்த கிளாஸ். இப்போ நிறைய கிளாஸ், அதாவது நிறைய எலமெண்ட்ஸ் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரே கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம காலேஜோ ஸ்கூல்லயோ பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்களா அப்படின்னு கிடையாது, அப்படிதானே? ஸோ ஒரு கிளாஸ்ல ஒரு 60 to 50 நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அப்படிதானே? ஸோ அந்த மாதிரி தான் HTML இருக்கக்கூடிய கிளாஸ். ஸோ அந்த ஒரு கிளாஸ்க்குள்ள நம்ம எத்தனை எலமெண்ட்ஸ் சொன்னாலும் அதுக்குள்ள இருக்கலாம். அண்ட் ஆல்சோ அந்த கிளாஸ் நேம் வந்து யூனிக்கா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சேம் கிளாஸ் நேம் மறுபடியும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, புரிஞ்சுது. அண்ட் ஆல்சோ இதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, டிவ் யூஸ் பண்ணி பண்ணிருப்பாங்க. ஸோ டிவ் அப்படின்றது என்ன, டிவிஷன். ஓகேவா? டிவிஷன் சொல்றதுதான் இந்த டிவ். ஆக்சுவலா இதோட சின்டாக்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, இப்ப டிவ் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம டபுள் கோட்குள்ள அந்த கிளாஸோட நேம் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இது நம்ம சிஎஸ்எஸ்ல வந்து நம்ம ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா இங்க கொடுத்துருக்கிற மாதிரி இப்ப டாட் சிட்டி, அதாவது இப்ப இந்த இடத்துல கிளாஸ் நேம் வந்து அந்த சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு இப்ப நம்ம அது சிஎஸ்எஸ்ல ஸ்டைல் பண்றப்போ டாட் சிட்டி அப்படின்னு போட்டு ஒரு அது வந்து கேர்லி ஃப்ரேஸ் வந்து ஓபன் பண்ணும். இப்படி இருக்கும்ல, இந்த மாதிரி கேர்லி ஃப்ரேஸ் ஓபன் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா உள்ள ஃபுல்லா ஸ்டைல் எழுதுவோம். ஓகேவா? இது வந்து கிளாஸ். அதேதான் வந்து இதுலயுமே சொல்லியிருக்காங்க. ஸோ சிஎஸ்எஸ்ல நம்ம ஸ்டைல் பண்றப்போ டாட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ அது வந்து நம்ம கேர்லி ஃப்ரேசஸ்க்குள்ள எழுதணும். ஓகேவா? இப்ப இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஹெட் க்ளோஸ் பண்ணியாச்சு, பாடி ஓபன் பண்ணிட்டேன். div கிளாஸ் ஈக்குவல் டு நேம், இதான் சின்டாக்ஸ். அதாவது div கிளாஸோட நேம். இந்த div தான் யூஸ் பண்ணல, நம்ம ஹெச் டேக் பி டேக் எது யூஸ் பண்ணாலும் சரி, கிளாஸ் நம்ம எடுக்கணும். கிளாஸ் ஈக்குவல் டபுள் கோட்குள்ள கிளாஸ் நேம் நம்ம கொடுக்கணும். இங்க வந்து கிளாஸ் நேமே அவங்க என்னன்னு எடுத்திருக்காங்க, நேம் அப்படின்னு தான் எடுத்திருக்காங்க. ஓகேவா? இதுக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன், இப்போ இந்த div அப்படின்றது ஆக்சுவலா எப்படி வரும் அப்படின்னு நான் சொல்றேன். இதுக்குள்ள நான் H1 கொடுத்துருக்கேன், இன்ஃபோஸ்மைட்னு எழுதிருக்கேன். அண்ட் தென் பி டேக் கொடுத்து ஹாவ் ஹாப்பி லேர்னிங் கொடுத்துட்டு இந்த டிவ் நான் இதோட க்ளோஸ் பண்ணிட்டேன், அப்படிதானே? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இப்ப இந்த இன்ஃபோஸ்மைட்ல இருந்து இந்த ஹாவ் ஹாப்பி லேர்னிங் வர இருக்கா. ஸோ இந்த ரோ ஃபுல்லாவே, அதாவது இங்க இருந்து இது வர இருக்கிற இந்த இடம் ஃபுல்லாவே இந்த டிவ்வுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலோகேட் ஆயிடும். ஓகேவா? புரியுதா? அகைன் இன்னொரு ஒரு டிவ் ஓபன் பண்ணிருக்கேன். அப்ப என்ன ஆகும், இதுக்கு கீழே உள்ள இடம் இங்க இருந்து இந்த பி டேக் முடியுதா. சோ இது வரை இருக்கிற இவ்வளவு இடமும் வந்து இந்த டிவ்வுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலோகேட் ஆயிரும். இப்ப இதுல பாருங்க, நான் வந்து வெறும் எழுதலாம் செஞ்சிருக்கேன், அப்படிதானே? அப்ப நான் இதுவரை கொடுத்தது இந்த பாடியோட நான் க்ளோஸ் பண்ணிருக்கேன்னா எனக்கு ஆக்சுவலா எப்படி வந்திருக்கணும் என் அவுட்புட். சோ லெஃப்ட்ல கார்னர் தள்ளி எல்லாமே பிளாக் கலரா தான் எனக்கு இருந்திருக்கும், அப்படிதானே? இது எப்படி எனக்கு ப்ளூ கலரா மாறுச்சு அப்படின்னா கீழே பாருங்க, நான் ஸ்டைல்னு ஒரு டேக் ஓபன் பண்ணிருக்கேன். இது வந்து சிஎஸ்எஸ்ல வரும். ஓகேவா? இந்த ஸ்டைலுக்குள்ள நான் இப்போ இந்த கிளாஸ் நேமும் நான் ஆக்சஸ் பண்ணணும், அப்படிதானே? சோ அது இதோட சின்டாக்ஸ் டாட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அதாவது டாட் கிளாஸோட நேம், இங்க நான் என்ன நேம் கொடுக்குறேனோ அந்த நேமை நான் இந்த இடத்துல வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ டாட் யூஸ் பண்ணா அது கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ கேர்லி ஃப்ரேஸ் ஓபன் பண்ணிருக்கேன். சிஎஸ்எஸ்ல நான் ஸ்டைல் எழுதிட்டேன். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு கொடுத்ததால என்ன இருக்கு, எல்லாமே
இங்க ஒட்டி வராம சென்டரா எனக்கு அலைன் ஆயிருக்கு. அடுத்து நான் என்ன கொடுத்துருக்கேன், ஃபாண்ட் ஸ்டைல் இட்டாலிக்னு கொடுத்துருக்கேன். அப்ப என்ன ஆகுது, எனக்கு எல்லாமே ஸ்ட்ரெயிட்டா இல்லாம கொஞ்சம் சைடா இருக்கா, இட்டாலிக்கா வந்திருக்கு. கலர் ப்ளூ. இப்ப நம்ம எனக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும்னு வைங்களேன், பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது ஒரு கலர் கொடுத்தேன் அப்படின்னா இதோட பேக்ரவுண்ட் எனக்கு சேஞ்ச் ஆகும். வெறும் கலர் அப்படின்றது எனக்கு எதை டிஃபைன் பண்ணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்டோட கலரை எனக்கு டிஃபைன் பண்ணும். அதனாலதான் எல்லாமே ப்ளூ கலர்ல வந்து புரியுதா? இந்த எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா கிளாஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு? புரியுது, புரியுது. ம். அதே மாதிரிதான் இங்க வந்து இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. போன இதுல வந்து டிவ் வச்சு கொடுத்துருந்தாங்கல்ல, இங்க வந்து டைரக்டா H1 டேக் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப H1 பக்கத்துலயே நான் என்ன பண்ணிட்டேன், கிளாஸ் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். சேம் நேம் தான் ரெண்டு கிளாஸ்க்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, டிஃப்ரெண்ட் நேமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள்ல சொல்லியிருப்பாங்க. H1ல கிளாஸ்ல நான் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸோட நேம் எடுத்துட்டு புதிய நீங்க போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு பி டேக் ஓபன் பண்றேன், அது கிளாஸோட நேம் ஹேரா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டேன், இந்த பி டேக்கையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு எப்படி டிஸ்பிளே ஆகும், எல்லாமே பிளாக் கலர்ல ஒட்டி மொத்தமா டிஸ்பிளே ஆகும், அப்படிதானே? ஸோ இப்போ ஸ்டைல் எழுத போறேன். அப்போ இப்போ நான் இந்த ஹெட் அப்படின்றத நான் இங்க எப்படி அக்சஸ் பண்ணுவேன், டாட் ஹெட்னு போட்டுருவேன், அப்படிதானே? போட்டுட்டு கர்லி ஃபேஸ் ஓபன் பண்றேன், அதுக்குள்ள போன ஸ்லைட்ல பார்த்த மாதிரி சேம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்றேன். அப்ப அது எனக்கு சென்டரா கொஞ்சம் இட்டாலிக்கா ப்ளூ கலர்ல வந்துருச்சு. இதோட நான் என்ன பண்ணிட்டேன், ஹெட் க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்ப இந்த ஹெட்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நான் H1 கிட்ட தானே கொடுத்துருக்கேன். அப்போ இந்த H1க்கு மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அப்ளை ஆகிருக்கும். இப்ப எனக்கு பேராகிராஃபுக்கு நான் ஸ்டைல் பண்ணணும்னு நினைச்சேன்னா அதோட கிளாஸ் நான் செப்பரேட்டா பேரான்னு வச்சிருக்கேன், அப்படிதானே? ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், டாட் பேரான்னு போட்டு மார்ஜின் லெஃப்ட் 20 பிக்சல்னு கொடுத்துருக்கேன். மார்ஜின் அப்படின்றது என்னன்னா, இந்த நம்ம வெப் பேஜ்ல இந்த லைன் இருக்கா, ஸோ இதுல இருந்து எனக்கு கண்டென்ட் எவ்வளவு உள்ள தள்ளி வரணும். மார்ஜின் லெஃப்ட்னா என்னது, ஸோ இந்த சைட்ல உள்ளது. மார்ஜின் ரைட்னா இங்க வரும், பாட்டம்னா கீழே, டாப்னா மேல. ஸோ அப்ப இங்க இருந்து 20 பிக்சல்ஸ் எனக்கு தள்ளி டிஸ்பிளே ஆகு அப்படின்னு நான் சொன்னதால மார்ஜின் இங்க இருந்து தள்ளி வந்திருக்கு. அண்ட் ஃபாண்ட் சைஸ் மீடியம் கொடுத்ததால மீடியமான சைஸ்ல வந்திருக்கு. அண்ட் இங்க ஃபாண்ட் ஃபேமிலி கொடுத்துருக்காங்க. ஃபாண்ட் ஃபேமிலி அந்த வேர்ட்ல எல்லாம் பார்த்துருப்போம்ல, மேல வந்து ம். கேலிகிரி, டைம்ஸ் நியூ ரோமன், ஏரியல் அந்த மாதிரி இருக்கும்ல, அதான் ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு இங்க டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. இதை டைம்ஸ் நியூ ரோமன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலர் ஸ்கை ப்ளூ. ஸோ கலர்னா டெக்ஸ்டோட கலர், ஸோ ஸ்கை ப்ளூன்னு கொடுத்ததால ஸ்கை ப்ளூவா எனக்கு வந்திருக்கு. ஓகேவா, புரியுதா? புரிஞ்சது, புரிஞ்சது. அண்ட் தென் ஸ்பேன் கிளாஸ். ஸோ ஸ்பேன் கிளாஸ் அப்படின்றது என்ன, இப்போ நம்ம முன்னாடி உள்ள எக்ஸாம்பிள்ல பார்த்திருப்போம். நான் இதுல என்னெல்லாம் கொடுக்குறேன்னா எல்லாமே எனக்கு என்ன ஆகுது, இந்த குட் ஈவினிங்க்கு எல்லாமே அப்ளை ஆயிடுது ஸ்டைல், அப்படிதானே? அதே மாதிரி இப்போ இந்த பேராகிராஃப்ல உள்ள எல்லா லைனுக்குமே என்ன ஆகுது, எனக்கு இந்த ஸ்டைல் தான் அப்ளை ஆகுது. இதுவே எனக்கு இப்ப வந்து திஸ் இஸ் அ பேராகிராஃப், இதுக்கு மட்டும் எனக்கு தனி கலர்ல வேணும், இதுக்கு மட்டும் தனி கலரா வேணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா தென் அந்த டைம்ல நம்ம இந்த ஸ்பேன் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்ப இந்த அவுட்புட் பாருங்க, குட் ஈவினிங் வெல்கம் டு, இந்த இன்ஃபோஸ்லைட் மட்டும் எனக்கு ப்ளூவா வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன், ஸ்பேன் டேக் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஒரு லைன்ல இருக்கக்கூடிய ஒரு வேர்டை மட்டும் எனக்கு ஸ்பெசிஃபை பண்ணி காட்டணும், ஸ்டைல் பண்ணி காட்டணும் அப்படின்னா தென் நம்ம இந்த ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்ப நம்ம சின்டாக்ஸ் பார்க்கலாம், இது பார்த்தா நமக்கு புரிஞ்சுக்கும். ஸோ இப்போ இந்த பாடிக்குள்ள H1ல குட் ஈவினிங் வெல்கம் டு, ஸோ இதுவரை எனக்கு என்ன ஆகும், பிளாக் கலர் பிரிண்ட் ஆகும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிருக்கேன், இது பக்கத்துலயே ஸ்பேன் கிளாஸ் அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு டபுள் கோட்குள்ள நோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதாவது இந்த கிளாஸோட நேம் நோட்டு. ஸோ இதுக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த ஸ்பேனுக்குள்ள நான் இன்ஃபோஸ் பண்ணிட்டு எழுதி க்ளோஸ் பண்ணிருக்கேன் ஸ்பேன் கிளாஸ். ஒன்ஸ் நான் ஸ்பேனை க்ளோஸ் பண்ண அப்புறம் தான் இந்த H1 நான் க்ளோஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு பி டேக் எடுத்திருக்கேன், பிலயும் அதே மாதிரி தான் திஸ் பேராகிராஃப் இஸ் எக்ஸ்பிளைனிங். ஸோ இதுவரை எனக்கு பிளாக் வந்துடும். அண்ட் ஸ்பேன் கிளாஸ்க்குள்ள நான் அதே நோட், ஸோ சேம் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிட்டு ஸ்பேன் டேக் அப்படின்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் இந்த பி டேக் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ பாடி க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்ப எல்லாமே எனக்கு எப்படி வரும், பிளாக்கா தான் இருந்திருக்கும், அப்படிதானே? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஸ்டைல்குள்ள டாட் நோட்னு போட போறேன். டாட் போட்டாலே அது கிளாஸ். ஓகேவா? டாட் நோட் அப்படின்றத போட்டுட்டு இதுக்குள்ள நான் வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்கேன். ஸோ டெக்ஸ்ட் லைன் சென்டர்னு கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபாண்ட் ஃபேமிலி சூஸ் பண்ணிருக்கேன். இட்டாலிக் கலர் ப்ளூ. கலர் ப்ளூ அப்படின்னு நான் கொடுத்ததால தான் எனக்கு இதுக்கு மட்டும் எனக்கு ப்ளூ கலர்ல மாறி இருக்கு. புரியுதா? கிளாஸ்க்கும் ஸ்பேன் கிளாஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ஸ் இருக்கா புரிஞ்சது, உங்களுக்கு? புரிஞ்சது, புரிஞ்சது. ஸோ இதுவரை நம்ம கிளாஸ்
இதுக்கப்புறம் நம்ம வந்து ஐடி பத்தி பார்க்க போறோம். ஸோ கிளாஸும் ஐடியும் கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ கிளாஸ்ல வந்து இப்போ நம்ம ஸ்டைல் பண்றப்போ நம்ம வந்து என்ன யூஸ் பண்றோம், டாட் யூஸ் பண்ணி பண்றோம் அப்படிதானே. ஸோ டாட் போட்டு கிளாஸ் நேம் கொடுத்து ஸ்டைல்ல நம்ம ஆக்சஸ் பண்றோம். இதுவே ஐடி அப்படின்னா ஐடிக்கு வந்து நம்ம வந்து இந்த ஹேஷ் யூஸ் பண்ணுவோம். இந்த ஹேஷ்டேக்லாம் போடுவாங்க தெரியுமா, ஆ அந்த இது யூஸ் பண்ணி பண்றதுதான் நமக்கு இந்த ஐடி. அண்ட் ஆல்சோ இந்த ஐடி அப்படின்றது எனக்கு வந்து ஒரு யூனிக் வேல்யூவா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட ரெண்டுமே செய்யலாம். எக்ஸாம்பிளுக்காக இது வந்துருக்கு. இப்போ ஹெட் முடிச்சாச்சு, பாடி ஓபன் பண்ணிருக்கேன். H1ல அங்க கிளாஸ் ஈக்குவல் டு கிளாஸ் நேம்னு கொடுத்தோமா, அதுக்கு ம் பதிலா இங்க நம்ம என்ன பண்றோம், ஐடி ஈக்குவல் இது ஐடியோட நேமா எனக்கு அசைன் ஆயிடும். ஓகேவா? ஸோ குட் ஈவினிங் கொடுத்து பிரேக், நம்ம நேற்று கிளாஸ்ல பார்த்தோம்னா பிரேக் வந்து ம் நியூ நேம் வர்றதுக்காக. அண்ட் தென் வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட்னு கொடுத்து H1 டேகை நான் க்ளோஸ் பண்ணிட்டு பாடியும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்ட் ஸ்டைல் ஓபன் பண்ணி அங்க நம்ம கிளாஸுக்கு என்ன பண்ணோம், டாட் வச்சோம். ஐடி அப்படின்னா நம்ம இங்க வந்து ஹேஷ்டேக் யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஹேஷ் யூஸ் பண்ணி அதே மாதிரிதான் ஹெட்னு கொடுத்துட்டு உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்க வேண்டியதுதான். இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து இவங்க ஒரு கலர் சூஸ் பண்ணிருக்காங்க. அதனால எனக்கு இதோட பேக்ரவுண்ட் மட்டும் ஒரு ஆக்வா கலர்ல எனக்கு வந்து புரிஞ்சுது. புரியுதா கிளாஸ் அண்ட் ஐடி? புரிஞ்சுது புரிஞ்சுது. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல 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 டவுட்ஸ் இல்ல. சரி, ஓகே. இப்ப நம்ம விஷயம் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போமா? ஆ இது வந்து நம்ம நேத்து பார்த்தது இல்லையா? இப்ப நான் வந்து இன்னைக்கு நான் ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்திருந்தோம், ஆர்டர்ட் லிஸ்ட் பார்த்திருந்தோம் அப்படிதானே. ஆ ஸோ ஓஎல்குள்ள எல்ஐ கொடுத்துட்டேன். இங்க நம்ம பாத்தீங்கன்னா நான் ஓஎல் கொடுத்துட்டு இங்க எல்ஐ கொடுத்த உடனே டிஃபால்ட்டா எனக்கு 1 வந்துருச்சு அப்படிதானே. ம் இதுல நம்ம என்ன கொடுக்கலாம், ரேண்டமா நேம் கொடுங்க. சரி ஓகே, உங்க நேம் என்னன்னு சொல்லாம கொடுக்கலாம். என் நேம் வேண்டாம். சும்மா சொல்லுங்க. என் பேரு ஜோஷுவா. ஓகே, நான் ஜோஷ்னு கொடுத்துருக்கேன். அகெயின் ஒரு எல்ஐ. இதுல வேற ஏதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் நேம் ஏதாவது சொல்றீங்களா? அஹ், என்ன கொடுக்கலாம்? என் டாகோட பேர் கொடுக்கலாம், கியூட்டி. ஓகே, கியூட்டி. ஓகே, இன்னும் ஒண்ணு. என் சிஸ்டர் நேம் கொடுக்கேன், ஜெனிமா. ஜெனி. ஓகே, இப்ப இந்த மாதிரி கொடுத்ததுமே எனக்கு என்ன ஆயிடுச்சு, 1 2 3 வந்திருக்கு அப்படிதானே. சோ இதுவே நான் ம் ரோமன் லெட்டர் கொடுக்கலாம்னு சொன்னேன் அப்படிதானே. அப்ப இந்த ஆமா ஆமா. ஓஎல் பக்கத்துல ஹைட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு கேபிட்டல் ஏவை நான் டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா கேபிட்டல் ஏபிசியா மாறிடுச்சா. ஆ இதுவே நான் ஸ்மால் ஏ கொடுத்தேன்னா ஸ்மால் ஏபிசியா மாறிடும். எனக்கு இப்ப ரோமன் லெட்டர் வேணும்னா நான் என்ன பண்ணணும், நம்ம கீபோர்ட்ல கேபிட்டல் ஐ இருக்கும் அப்படிதானே. அதை ஆமா பிரஸ் ஆமா. பண்ணோம் அப்படின்னா இப்படி ரோமன் லெட்டரா வந்துடும். இதுவே நான் ஸ்மால் ஐ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஸ்மால் ஐ 1 2 3 இந்த மாதிரி வந்துடும். புரியுதா எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு. இந்த டைப்ல நம்ம புரிஞ்சுது. என்ன டிக்ளோட் பண்றோமோ அதுதான் வரும். அண்ட் தென் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் பார்க்கலாம் அப்படித்தானே. ஸோ அதுக்கு நான் யூஎல் கொடுக்குறேன். யூஎல் கொடுத்துட்டு நான் இந்த லிஸ்டே அப்படியே நான் காப்பி பண்ணி இதுக்குள்ள பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல வந்து எனக்கு எப்படி வந்திருக்கு, அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ன்னு நான் கொடுத்துருக்கேன் அப்படிதானே. ஸோ ம் அதனால எனக்கு எப்படி வந்திருக்கு, புல்லட்ல வந்து எல்லாமே வந்திருக்கு தெரியுதா. ம் இப்போ இதுவே நான் இது பக்கத்துல டைப் இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு சர்க்கிள் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன்னா இப்ப பாருங்க எல்லாமே ரவுண்ட் ரவுண்டா வந்துருச்சா. ஆ இதுதான் டைப் சர்க்கிள். இதுவே எனக்கு ஸ்கொயரா வேணும்னா நான் இந்த இடத்துல ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டேன்னா ஸ்கொயரா வந்திருக்கா. ம் இது போல வந்துரும். ஓகே. அண்ட் தென் என்ன பார்த்தோம், டெஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் பார்த்தோம் அப்படிதானே. ஸோ ஆமா. டெஸ்கிரிப்ஷன் லிஸ்டோட ஸ்டார்டிங் டிஎல் அப்படின்னு டிஎல் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்குள்ள எனக்கு டிடி. டிடி. அப்போ ஓகே. இப்போ டிடிக்குள்ள நான் என்ன கொடுக்குறேன்,
இன்ஃபோஸ்மைட் அப்படின்னு கொடுக்கலாம். அப்ப அது என்ன வந்துச்சு, எனக்கு சைட்ல வந்துச்சா. அண்ட் ம். டிடி. டிடினா இந்த டெஸ்கிரிப்ஷன் பத்தி சொல்றது. ஆ. இதுக்குள்ள வெல்கம் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன்னா என்ன ஆயிரும், எனக்கு உள்ள தள்ளி வந்திருக்கா. அவங்க வந்து ம். பிரிண்ட் பண்றப்ப என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த இடத்துல இப்படி ஒரு கோடு கொடுத்துருந்தாங்க, அதனால இது கோடோட வருது. கோடு கொடுக்கலான்னு கோடு வராது. ஓகேவா. இப்ப இதே மாதிரி எனக்கு இன்னொரு டேர்ம் வேணும் அப்படின்னா இதுக்குள்ள என்ன கொடுக்கலாம், ஹலோ அப்படின்னு கொடுக்கலாம். டிடி இதுக்குள்ள ஐஎம் ஜோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ உள்ள தள்ளிகள் தான், இதான் நமக்கு வந்து டெஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஓகேவா. ஆ. அது நம்ம வந்து என்ன பார்த்தோம், நெஸ்டட் லிஸ்ட் பார்த்தோம். அதுக்கான ஸோ ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் சொல்றது. ஸோ ம். ஃபர்ஸ்ட் ஓஎல் ஆர்டர் ஓடல். லிஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதுக்குள்ள எல்ஐ. எல்ஐக்குள்ள நான் என்ன கொடுக்க போறேன், இன்னது ஜோஸ்னே நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த லிஸ்ட் நான் என்ன பண்ணா க்ளோஸ் பண்ணாமலேயே யூஎல் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிடுவேன். ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ள நான் ஒரு லிஸ்ட் கொடுக்க போறேன். அந்த லிஸ்ட்டுக்குள்ள உங்க இந்த கியூடி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஆ. கொடுத்துட்டு ஓகேவா. அப்ப என்ன ஆயிடுச்சு, எனக்கு இது அன்ஆர்டர்ட் லிஸ்ட். இதுக்குள்ள எனக்கு சாரி இது ஆர்டர் லிஸ்ட். இதுக்குள்ள எனக்கு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் வந்துருக்கு. ஓகேவா. புரிஞ்சுதா. புரிஞ்சது. ஏதாவது டவுட்னா உடனே கேட்கணும். ஆ. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், நெக்ஸ்ட் ஐ ஃப்ரேம் பார்த்தோம் ஐஃப்ரேம். அப்படிதானே. ஸோ ஐ ஃப்ரேமோடது வந்து ஐ ஃப்ரேம் சோர்ஸ் இஸ் எஸ்ஆர்சி. ஈக்குவல் டு இப்போ எனக்கு வந்து ஒரு வெப்சைட் இங்க நான் ஐ ஃப்ரேம் சோர்ஸ்னு கொடுத்தோடனே இங்க என்ன வந்துச்சு, எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி வந்துச்சா. ம். ஓகே. இப்போ இதுக்குள்ள நான் என்ன பண்ணும், ஒரு வெப்சைட்டுக்கான லிங்க் நான் பேஸ்ட் பண்ணணும் அப்படிதானே. நம்ம போயிட்டு ஒரு லிங்க் எடுத்துட்டு வருவோம். இங்க மேல இருக்க யூஆர்எல் இத ம். காப்பி பண்ணிக்கோங்க. இத காப்பி பண்ணிட்டு விஷுவல்ல வந்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ண உடனே பாத்தீங்களா இந்த இடத்துல வந்துருச்சா எனக்கு. அந்த ம். வெப்சைட்டை நான் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி நான் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எனக்கு எப்படி இருக்கு, ரொம்ப குட்டியா இருக்கு அப்படிதானே. ஸோ அப்போ இதோட விட்த் அண்ட் ஹைட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். விட்த் இஸ் ஈக்குவல் டு ஒரு 100%. அப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு விட்த் கூடிச்சா. ஆ. 300 கம்மியா இருக்கு. பெருசா வந்துருச்சா எனக்கு. ஸோ இது ம். பெர்சன்டேஜ் கொடுக்காம நான் நார்மலா கொடுத்தேன் அப்படின்னா அது எனக்கு பிக்சல்ஸ்ல எடுத்து இது புரிஞ்சது. கொஞ்சம் பெருசா ஃபுல்லா ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இது நம்மளோட வெப்பேஜ். இதுக்குள்ள இந்த வெப்சைட் வர்றதுதான். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லா ஸ்க்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஐசி. ஓகேவா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், கிளாஸ் அண்ட் கிளாஸ். ஐடி பார்த்தோம் அப்படிதானே. ஸோ div அப்படின்னா அந்த டிவிஷன் சொல்றது. ஸோ div class is equal to நான் என்ன கொடுக்கலாம், நியூ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதுக்குள்ள நான் ஒரு h1 டேக் வச்சு ஹலோ அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஒரு p டேக்குள்ள குட் குடி குடி. ஈவினிங் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். எங்க போச்சு, இங்க வந்திருக்கோம். ஆ. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஸ்டைல் எழுத போறேன். ஸ்டைல் வந்து நம்ம பாடிக்குள்ள எழுதிடக்கூடாது, பாடியை விட்டு வெளியே வந்துதான் நம்ம ஸ்டைல் எழுதணும். ஸோ ஸ்டைல் டேகுக்கு உள்ள என்னோட கிளாஸ் நேம் வந்து நியூ அப்படிதானே. ஸோ டாட் நியூ ம். அப்படின்னு சொல்லி போட்டு ஓப்பன் பண்ணுவேன். இப்போ இதுக்குள்ள எனக்கு இப்போ பேக்ரவுண்ட் கலர் கொஞ்சம் டார்க்ல ப்ளூ கொடுத்தோமா. இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு இந்த இடம் ஃபுல்லாவே எனக்கு ஒரே டிவ்வா எனக்கு கன்சிடர் ஆயிருக்கு. இப்போ ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க வர ஃபுல்லாவே எனக்கு என்னதா இந்த டிவ் தான். ஸோ ஃபுல்லா எனக்கு ஆக்சஸ் ஆயிருக்கு. ஓகேவா. பேக்ரவுண்ட் கலர் அதுக்கப்புறம் வேற என்ன கொடுக்கலாம், இமேஜோட ஸ்டைல். சரி, டெக்ஸ்டோட ஸ்டைல். ஓகே. ஓகே.
ஃபாண்ட் ஸ்டைல் இட்டாலிக்னு கொடுத்துருக்கேன். இட்டாலிக் ஆயிடுச்சா? வேற ஃபாண்ட் ஃபேமிலி கொடுத்துருக்கேன். நம்ம இங்க டைப் பண்ணும்போதே நீங்க பாருங்களேன், உங்களுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சிஎஸ்எஸ்ல இருக்கோ எல்லாமே இதுல வந்து மொத்தமா டிஸ்ப்ளே ஆயிடும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபாண்ட் ஃபேமிலி நான் கொடுத்த உடனே எத்தனை ஃபேமிலி டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இதுல ஏதாவது ஒரு தான் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வேற என்ன கொடுக்கலாம், இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப இதுவே நான் இது பக்கத்துல இன்னொரு div ஓபன் பண்ணேன் அப்படின்னா, இப்ப நான் இங்க div கொடுத்த உடனேவே அதுக்கான ஸ்பேஸ் வந்து எனக்கு என்ன ஆயிரும்னா கீழே வந்து அலோகேட் ஆயிடும். ஓகேவா? இங்க என்ன கொடுக்கலாம், இப்போ இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதோட கிளாஸ் நேம் வேற, இதோட கிளாஸ் நேம் வேற, அப்படிதானே? சோ என்னோட ம். ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே என்ன இருக்காது, இதுக்கு எனக்கு அப்ளை ஆகியிருக்காது. சோ அப்ப நான் என்ன பண்ணணும், தனியா இந்த கிளாஸை விட்டு வெளியே வந்துட்டு ஸ்டைல்குள்ள டாட் நோட் ஓகே. அப்படின்னு கொடுத்துட்டு அதே மாதிரி எனக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வேணுமோ அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இப்ப நான் இங்க ஒரு லைட் கலர் கொடுத்ததால தெரியல, நமக்கு கொஞ்சம் டார்க் கலரா இப்ப தெரியுதா? வெறும் நான் கலர் கொடுத்துட்டு ஒயிட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒயிட் கலர்ல எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். டெக்ஸ்டோட கலர் மாத்துறதுக்கு யூஸ் ஆகுறதா இந்த கலர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அண்ட் நம்ம வந்து வேற என்ன பார்த்தோம், ஐடி பார்த்தோம் அப்படித்தானே? ஆ. ஐடியுமே சேம் இதே தான். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், ஐடி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஐடியோட நேம் வந்து நான் கொடுக்கணும். கிளாஸுக்கு பதிலா ஐடி போடணும். ஆமா, கிளாஸ்க்கு பதிலா ஐடி போடணும். ஐடி நேம் என்ன கொடுக்கலாம், பேரான்னு கொடுக்குறேன்னா இதுக்குள்ள ஏதாவது எழுதணும். இப்ப நான் எழுதிட்டேன். இப்ப நான் ஸ்டைல்குள்ள எழுதுறப்ப என்ன பண்ணணும்னா ஹேஷ் யூஸ் பண்ணுவேன். ஹேஷ் யூஸ் பண்ணி பண்ணாதான் எனக்கு என்ன ஆகும், ஐடி வந்து எனக்கு ஒர்க் ஆகும். ஹேஷ் நேம் போடணும். ஹேஷ் பேரா. சாரி சாரி. இப்ப இதுக்குள்ளேயும் அதே மாதிரிதான் நம்ம அகைன் என்ன பண்ணிக்கலாம்னா இதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். கலர் ஏதோ அடிக்கிற கலர் மாதிரி, இந்த மாதிரி கலர் அண்ட் தென் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். சென்டர்ல வந்துச்சா? ம். இந்த மாதிரி கொடுக்கலாம். வேற என்ன பார்த்தோம், எல்லாமே போட்டு பார்த்துக்கோமா? ஸ்பேன். சொல்லுங்க. ஸ்பேன். ஸ்பேன். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். ஸ்பேன் டேக் அப்படின்றது எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் எனக்கு வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணி கொடுக்குறது அப்படிதானே? ம். இப்ப நான் அகெயின் ஒரு H1 ஓபன் பண்ணிக்கிறேன். இதுல வந்து என்னன்னா வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட்னு எழுதிருக்கேன். வேற குட் ஈவினிங் பண்ணலாம். இப்ப எனக்கு இதுல வந்து என்ன பண்ணும், இன்ஃபோஸ்மைட் மட்டும் எனக்கு தனியா வேணும் அப்படின்னா இப்ப இந்த இடத்துல ஸ்பேன் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ள ஸ்பேனுக்கு நம்ம ஏதாவது ஒரு கிளாஸ் நேம் வைக்கணும். ஓகேவா? ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன். இந்த ஸ்பேன் கிளாஸை நான் இது பக்கத்துலயே க்ளோஸ் பண்ணக்கூடாது, இந்த இன்ஃபோஸ்மைட்டுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணும். அதாவது எனக்கு எந்த எலமெண்ட்டுக்கு அந்த ஸ்பேன் கிளாஸ் அப்ளை ஆகும்னு நான் நினைக்கிறேனோ அந்த எலமெண்ட்டை அந்த கண்டென்ட்டும் நான் இதுக்குள்ள எழுதணும். ஓகேவா? எழுதிட்டோம் இந்த மாதிரி எழுதிட்டு இப்ப அகைன் நம்ம ஸ்டைலுக்குள்ள வந்துட வேண்டியதான். டாட் ஹெட்னு தானே நம்ம கொடுத்துருந்தோம். ஆ. ஹெட்னு கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி போச்சு, ப்ளூவா மாறிடுச்சா? இப்ப ஆ. அதுக்கு மட்டும் பேக்ரவுண்ட் கலர்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். வந்துருச்சா? ம். இந்த மாதிரி கொடுக்கறதா ஸ்பேன் டேக்.
புரிஞ்சுதா எப்படி யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு? புரிஞ்சுது, புரிஞ்சுது. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல, இல்ல, இல்ல. டவுட் இல்ல, டவுட் இல்ல. கிளியர் ஆயிடுச்சு. மீதி எல்லாம் போட்டு பார்த்துட்டோம்ல. ஏதாவது மிஸ் பண்ணனா இல்லல்ல? இல்ல, இல்ல. எல்லாம் சரி. போட்டுட்டோம். நீங்க கையில லேப் வச்சிருக்கீங்களா? வச்சிருந்தா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. லேப் இருக்கு என்கிட்ட. நேத்துல தான் பிராக்டிஸ் பிராக்டிஸ் பண்ணேன். ஓகே. இமேஜ் எஸ்ஆர்டி